ஹலோ மக்களே, இன்றைக்கி நாங்கள் போகிற இடம் தான் வந்து ஃப்ரிஸ்கோ பப்ளிக் லைப்ரரி. அதாவது எந்தெந்த ஏரியாவில் இருக்கோமோ அந்தந்த ஏரியாவில் கண்டிப்பாக ஒரு பப்ளிக் லைப்ரரி அமெரிக்காவில் இருக்குது. ஸோ நாங்கள் வாரம் போகிற இடம் தான். ஆனால் வந்து இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம். ப்ளஸ் இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அதனால் வாங்க உங்களுக்கு இன்றைக்கி கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் இந்த பப்ளிக் லைப்ரரினா என்ன அப்படின்றத. ஸோ வந்து பப்ளிக் லைப்ரரியில் ஆக்சுவலாக நம்ம வந்து எடுத்த புக்ஸை நம்மளே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஒரு அழகான ஒரு ஸ்லாட் இருக்கும். நீங்கள் என்னென்ன புக் எடுக்கிறீங்களோ ஒரு வாரத்துலையோ ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் அந்த புக்கை வச்சுக்கலாம். அதை நீங்களே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற மெம்பர்ஷிப் வந்து டோட்டலி 100% ஃப்ரீ. நீங்கள் அந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா அழகாக உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபை காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து உங்களுடைய மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிக்கலாம். ஒரு ஆள் 100 புக்கு வரை கூட எடுத்துக்கலாம். ஒரு மாதம் வரை கூட நீங்கள் அந்த புக்கை வச்சு படிக்கலாம். ஸோ வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே அமைஞ்சிருச்சுங்க எனக்கு. என் பசங்களுக்கு நான் சின்ன வயசுலேருந்து ரீடிங் ஹேபிட் சொல்லி கொடுத்ததுனாலோ என்னமோ, நான் யூஎஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் கூட வந்து என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு லைப்ரரியில் நான் வந்து மெம்பர்ஷிப் பே பண்ணிவிட்டு ஒரு தடவையும் புக் எடுக்கும் போது அதுக்குன்னு தனியாலாம் காசு பே பண்ணுவேன். ஆனால் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அதுவும் எல்லாமே அவ்வளோ அழகழகான ஃபஸ்ட் காப்பி புக்ஸ் நம்ம கையில் கிடைக்கிது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இங்கே லட்சக்கணக்கில் புக்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் அங்கங்கே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து டைப் பண்ணி நம்ம வந்து எது எங்கே இருக்குன்றதை எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி தமிழ் புக்ஸ்லாம் எப்படி எங்கே இருக்குது, இங்கே நிறைய தமிழ் புக்ஸும் இருக்குங்க. ஸோ வந்து எது எந்த ஷெல்ஃபில், எந்த ரேக்கில், எந்த ஃப்ளோரில் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் தேடிட்டு வந்தது வாட் டி அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் நாவல் தான் தேடிட்டு வந்தேன். ஸோ லக்கீலி எனக்கு கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக இந்த ஊரில் வந்து பயங்கரமாக புக்ஸ் ரீட் பண்ணுறாங்க. முக்கால்வாசி புக்கு வந்து அன்அவைலபிளுக்கு போயிடும், இல்லைனா ஹோல்டுக்கு போயிடும். நம்ம ஹோல்டு கொடுத்து வச்சோம்னா திரும்ப வரும்போது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த புக்கு வந்து இன்றைக்கி எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் கரெக்டாக அது லொக்கேஷன் பார்த்து எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு போய் கரெக்டாக போய் நம்ம எடுத்துடலாங்க. நம்ம போய் அவ்வளோ பெரிய லைப்ரரியாக இருக்கே, நம்ம தேடி அலையணுமே, அது கிடையவே கிடையாது. பர்ஃபெக்டாக நம்ம எங்கே அதை லொக்கேஷன் காமிக்குதோ அந்த லொக்கேஷனில் இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து நிறைய வந்து இந்த மாதிரி கியூபிக்கல்ஸு, சிஸ்டம்ஸு, அதாவது இங்கே வந்து உங்களுக்கு புக்ஸு மட்டும் இல்லாமல் சிடிஸு, ஆடியோ புக்ஸு, வீடியோஸு, கேமிங்ஸு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க. அதாவது இது வந்து தனியாக இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து குழந்தைங்களுக்கான தனியான ஒரு செக்ஷன். அதாவது ஒரு 5லேருந்து 10 வயசுக்கான குழந்தைங்களுக்குன்னு ஒரு தனி செக்ஷன். அவங்க ஹைட்டுக்கான ஏற்ற புக் ஷெல்ஃப்ஸு, அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் இருக்கும். அவங்க கம்ஃபர்டபுளாக உட்காந்து அழகாக படிக்கிற மாதிரியான இடங்கள், பசங்க உட்காந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு சிஸ்டம்மு, அவங்க விளாடுறதுக்காக வீடியோ கேம்ஸ் இருக்கும், அவங்க கேட்குறதுக்காக மியூசிக்காக ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும். எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது மக்கள் கட்டுற வரி பணத்தை மக்கள் வந்து இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறத பார்க்கும்போது நிஜமாகவே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது அம்மா அப்பாலாம் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஆஃபீஸ் மீட்டிங் இங்கேருந்து உட்காந்து எடுக்கிறாங்க, கான்ஃபரன்ஸ் எடுக்கிறாங்க, இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தனித்தனி ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போது குழந்தைங்க தன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக இப்போ நம்ம சென்னையில் ஃபன் சிட்டி எல்லாம் இருக்குது தெரியுமா, அங்கே வந்து நம்ம பணம் பே பண்ணிவிட்டு பசங்களை உள்ளே கொஞ்சம் நேரம் விடுவோம், 1 மணி நேரத்துக்கு. இங்கே வந்து இது ஃப்ரீங்க. அழகாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுடைய அந்த குழந்தைய ப்ராமை வெளில வச்சுட்டு அந்த குழந்தை உள்ளே போய் ஜாலியாக விளாண்டுட்டு வரலாங்க. எவ்வளோ நேரம்னா கூட விளாடலாம். இது 0 to 5 இயர்ஸ்க்கான குழந்தைங்களுக்கான ப்ளே பென் இது. ஸோ அழகாக விளாடுறாங்க. அதுக்கு மேலே இருக்கிற பசங்க வந்து வெளியில் உட்காந்து அழகாக புக்ஸ் ரீட் பண்ணுறாங்க. அதுக்கும் மேலே டீனேஜ் பசங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஃபுல் செக்ஷனே இருக்குங்க. இப்போ அடுத்து நான் உங்களுக்கு அங்கே கூட்டிகிட்டு போய் காமிக்க போகிறேன். ஸோ வந்து இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஐயோ, ஏன் நம்ம இந்தியாவில் இதெல்லாம் நமக்கு வரமாட்டேங்குது, ஏன் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுன்ற ஒரு ஏக்கம் இருக்குது. அதாவது நமக்கு அந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துட்டா அதை வந்து நம்ம பொறுப்பாக நம்ம யூஸ் பண்ணுறோமா, நம்ம வந்து இந்த மாதிரி சிடிஸை இந்த மாதிரி கேமிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா நம்ம பசங்க வந்து கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்களா, இந்த புக்ஸ் அந்த ஷெல்ஃபில் இருந்திருக்குமா அப்படின்றதே இப்போ எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த டீனேஜ் செக்ஷனுக்கு போகும்போது நிஜமாகவே வந்து ஐ வாண்டட் டு ஷோ யூ. அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு தனித்தனி கிட், அந்த சூட் கேஸ்லாம் பார்க்குறீங்களா, இப்போ நீங்கள் ரோபோட்டிக்ஸ் படிக்கிறீங்கன்னா அதுக்கான வந்து தனியான ஒரு பாக்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து கோடிங் படிக்கிறீங்கன்னா அதுக்கான தனியாக ஒரு பாக்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் படிக்கிறீங்கன்னா அதுக்கான தனியாக ஒரு கிட் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு எதை பற்றி படிக்கணுமோ அந்த பாக்ஸை நீங்கள் அழகாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு ரிலேட்டடான புக்ஸு, சிடிஸ், அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல் இருக்குமோ அது எல்லாமே ஒரே பாக்ஸில் உங்களுக்கு போட்டு
போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் படித்து முடிச்சுட்டு திரும்ப கொண்டு வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் எல்லாம் நமக்கு வந்து நம்ம இந்தியாவில் நமக்கு கொடுக்க மாட்டாங்களா? அப்படியே கொடுத்துட்டாலும் அதை நம்ம பொறுப்பாக பத்திரமா யூஸ் பண்ணி அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்ம நாட்டை விட்டு போயிடாமல் நம்ம பார்த்துக்குவோமா? அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் இன்னும் அடுத்தடுத்து நிறைய வர்றதுக்கு நம்ம வந்து நம்ம பொறுப்பாக நடந்துக்குவோமா அப்படின்ற அந்த அந்த மாதிரி பல கேள்விகள் என்னுடைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னதான் அமெரிக்காவில் நான் வந்துட்டாலும் என் மனசு ஃபுல்லாக வந்து இந்தியாவில் இந்த மாதிரிலாம் வந்துடாதா, இந்தியாவில் இந்த மாதிரிலாம் இந்தியாவில் இருக்க நம்ம மற்ற பசங்கள்லாம் இதெல்லாம் படிச்சிட மாட்டாங்களா, இதெல்லாம் அவங்கள அனுபவிச்சிட மாட்டாங்களா அப்படின்ற பல கேள்விகள் எனக்கு வருது. இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டாட்லர்ஸ்க்கான செக்ஷன். அதாவது இந்த 1 வயசு 2 வயசு இப்போ எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கிற குழந்தைங்களுக்கான ஒரு ஏரியா. இவ்வளோ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு லைப்ரரி கூட்டிகிட்டு வந்து புக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற பேரண்ட்ஸ் இருக்காங்க. இங்கே இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபுல்லாக தான் இருக்குங்க. இப்போ கார் பார்க்கிங்கில் எங்களுக்கு காரை நிறுத்துறதுக்கு இடம் கிடைக்காது. சென்னையில் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஃபீனிக்ஸ் மாலுக்கோ ஃபோரம் மாலுக்கு போனால் தான் எனக்கு வந்து கார் பார்க்கிங்க்கு நான் அலைவேன். இல்லைன்னா பெசன் நகர் பீச்சுக்கு போனால் கார் பார்க்கிங்க்கு அலைவேன். ஆனால் லைப்ரரி கார் பார்க்கிங் நான் என்றைக்குமே கஷ்டப்பட்டதே இல்லை. ஆனால் யூஎஸில் லைப்ரரி கார் பார்க்கிங் தாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறோம். இடமே கிடைக்காது, அந்தளவுக்கு ஜாம் பேக்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக என் பையன் வந்து 2 புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பையன் வந்து புக்ஸ்லாம் ரீட் பண்ணுறான் அப்படின்னு. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து பழக்கத்தை நான் சின்ன வயசுலேயே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது நிஜமாவே எனக்கு பெருமையாக இருக்குங்க. ஸோ ஃபைனலாக எல்லா புக்ஸையும் எடுத்துகிட்டு நாங்கள் செக் அவுட் போகிறோம். இதுதான் எங்களுடைய மெம்பர்ஷிப் கார்டு. ஸோ மெம்பர்ஷிப் கார்டை போட்டுட்டு நாமளே அழகாக வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். என் பெரிய பையனுக்கு இந்த செக் அவுட் பண்ணுற வந்து ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு இந்த கடையில் நின்றுட்டு இந்த ஸ்கேன் பண்ணி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இது வந்து அவருடைய பொறுப்பு தான். அவருக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஸோ இவர் ஸ்கேன் பண்ணி கொடுக்க, என் சின்ன பையன் புக்கை ரீட் பண்ண ஆரம்பிக்க, என் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் பேக்கில் தூக்கி போட, நான் வீடியோ எடுத்து உங்க கூட பேசிக்கிட்டே இருக்க, சூப்பர் குடும்பம்டா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு புக்கை அறிமுகப்படுத்துங்க. நீங்கள் புக்கை அறிமுகப்படுத்தினீங்கன்னா குழந்தைங்க இந்த உலகத்தை தன்னை தானே அறிமுகப்படுத்திக்குவாங்க. பெரிய ஆளாக வர்றதுக்கு குழந்தைங்களுக்கு புக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் கண்டிப்பாக தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு புக்ஸு கொடுங்க, ஃபோன் கொடுக்காதீங்க. புக்ஸ்னால் குழந்தைங்க நல்லா வளருவாங்க, அவங்களுடைய அறிவு நல்லா வளரும். நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அவங்க புக்கு ரீட் பண்ணி நல்லா கற்றுக்குவாங்க. ஸோ ரீடிங் ஹேபிட்டை கொண்டு வாங்க. பசங்க வளர்கிறதுக்கு வாழ்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி வந்து நம்மளுடைய இந்தியாவில் வரணுன்றது என்னுடைய கனவு.